رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال: قال رجل للنبي صلى الله عليه وسلم: يا رسول الله، كيف لي أن أعلم إذا أحسنت وإذا أسأت؟ فقال النبي صلى الله عليه وسلم: إذا سمعت جيرانك يقولون قد أحسنت فقد أحسنت، وإذا سمعتم يقولون قد أسأت فقد أسأت. رواه الطبراني. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருகுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைத்து பேர்களின் மீதும் அல்லாஹு தஆலா தன் கருணையை, தன் அருளை என்றென்றும் சொரிந்திடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தினுடைய தலைப்பாக அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவார்ந்த அணுகுமுறைகள் என்ற அடிப்படையிலே சில விஷயங்களை நாம் கவனிக்கவிருக்கின்றோம். ஏன் இந்த தலைப்பு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை மிகவும் அறிவார்ந்த விதத்திலே, உலகம் வியக்கக்கூடிய விதத்திலே இருந்தது என்பதை பற்றி எல்லோரும் விளங்கி இருக்கின்றோம். ஆனால் அந்த தலைப்பை இப்பொழுது நாம் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாகி இருக்கின்றோம். ஏன் அப்படின்னாக்க, பொதுவாக உலகத்தில் உள்ள நடைமுறை சூழ்நிலை, நடைமுறை நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அதுவும் குறிப்பா ஐரோப்பாவை சார்ந்த மேற்கத்திய மக்கள் எப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள்லாம் அறிவில்லாதவங்க, பிற்போக்காளிகள், காலத்திற்கேற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளாதவர்கள், பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள், பழமைவாதிகள் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவர்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் கட்டுரைகளை வரைகின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். இந்த வார்த்தை அங்கு மட்டும் நிற்கவில்லை. இது முஸ்லிம்களிலும் இருப்பதுதான் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா. முஸ்லிமும் இன்னைக்கு அப்படி நினைச்சுட்டு இருக்காங்க.
இஸ்லாத்தை பின்பற்றுவது, மார்க்கத்தை பின்பற்றுவது, சுன்னத்தை பின்பற்றுவது என்பது ஒரு பிற்போக்குத்தனமான செயல் என்பதாக முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் படித்தவர்கள் குறிப்பாக நினைக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நம்ம எல்லாம் அனுபவப்பட்டிருப்போம். பொது இடங்களில் எங்காவது உட்கார்ந்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் பெருமானார் கூறியபடி அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் உண்ட அந்த தட்டையை முழுமையாக சுத்தப்படுத்த முற்படும் பொழுது எத்தனை விமர்சனங்களை நாம் சந்திக்கின்றோம். அதே போன்று சாப்பிட்டு கை சூப்புவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுன்னத்தாக, தன்னுடைய வழிமுறையாக மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அதை பின்பற்றுவதற்கு எத்தனை விமர்சனங்கள். ஒரு நாகரிகம் தெரியாதவனா இருக்கிறான், எப்படி சாப்பிடணும்னு தெரியல, எப்படி சாப்பிடுவது என்பது தெரியவில்லை என்று இவன் முடிவு செய்கின்றான், முட்டாளாக இருந்து கொண்டு. நிறைய டிகிரி வாங்கி வச்சிருப்பான். அதுவும் இன்னும் மார்க்கத்திற்கென தங்களை அர்ப்பணம் செய்த, மார்க்கத்துக்காக மார்க்க விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும், குர்ஆன் தெரியணும், ஹதீஸ் தெரியணும், தஃப்சீர் தெரியணும், ஃபிக்ஹ் தெரியணும் என்று மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்த மக்களை பார்த்து, தீனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்த மக்களை பார்த்து என்ன சொல்றாங்க? பாவம் அப்பா, என்ன தெரியும் அவருக்கு, ஏதாவது கொஞ்சம் காலேஜில் போய் படிச்சிருந்தாருனாக்க கொஞ்சம் மூளை இருக்கும், கொஞ்சம் சிந்திப்பார் என்று ஒரு இலக்காரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இது பரவலாக இருக்கக்கூடிய நிலை. முஸ்லிம்களை பார்த்து பிற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், முஸ்லிமை பார்த்து இந்த காலத்துல நாகரிகம் தெரியாத மனுஷனா வாழ்றானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி நாம் பார்க்கும் பொழுது முஸ்லிம்களை ஒட்டுமொத்த நிலையில் பார்க்கும் பொழுது பரவலாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சங்கையானவர்களே, ஒரு பிற்போக்குவாதியாகவே கணிக்கப்படுகின்றது உலகம் ஒட்டுமொத்தம். ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா? உண்மையான நிலை என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தில் தான் அறிவார்ந்த சொல்லும் செயலும் அறிமுகப்படுத்தப்பட்டு அமல் செய்யப்பட்டு வருகின்றது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. சொல்லும் செயலும் அறிவார்ந்த விதத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் அது இஸ்லாத்தை தவிர வேறொன்றும் இல்லை. நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறிவு கூர்மையின் காரணமாக அறிவார்ந்த அனைத்தையும் அணுகியிருக்கின்றார்கள், மக்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலேயே நடக்கக்கூடியதான். ஆனால் பெருமானாருடைய வாழ்வில் அந்த விஷயம் நடந்தது என்று சொன்னால் அதை எப்படி அணுகினார்கள், இதை பார்க்கும் பொழுது நிகரற்ற விதமாக இருக்கும். சங்கையானவர்கள், யாரினாலும் அந்த அணுகுமுறையை போன்று அணுகுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை, முடியவே முடியாது என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய விதங்கள் தான் இன்று ஏராளம். அதை பின்பற்றக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் அதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உயர்ந்த மார்க்கத்தின் மீது இருக்கின்றோம், அறிவார்ந்த செயல்பாட்டின் மீது இருக்கின்றோம். இந்த விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஷைத்தான் கொஞ்சம் இப்படி மாத்தினாண்டா கூட ஏதாவது ஒரு விஷயத்தை இழிவாக நாம் கருதிவிட்டோம், ஒரு சுன்னத்தை, ஒரு நபியினுடைய வழிமுறையை, ஏதாவது ஒரு செயல்பாட்டை இழிவாக நாம் கருதிவிட்டோம் என்று சொன்னால் தூக்கி எறியப்பட்டு போய்விடுவோம். அதனால முதல்ல நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்மளை முதல்ல தயார் செய்து கொள்ளணும். வரலாற்றை நாம் புரட்டி பார்ப்போம் சங்கையானவர்களே, தெரியாத விஷயம் ஒண்ணும் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆட்சியாளர்களினாலும் கைவிடப்பட்டவர்கள் அரபியர்கள். வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்கலாம், அலெக்சாண்டர் உட்பட அரபு நாட்டின் மீது போர் தொடுத்தவர் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறார்.
ஆனா நிலைமை என்ன அப்படின்னாக்க, அப்பாவி மக்கள், இவங்கள்ட்ட போர் தொடுத்து இந்த நாட்டை நம்ம கையில பிடிச்சி என்ன செய்ய போறோம்? காட்டு மிராண்டி மக்கள் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் விட்டதுதான் உண்மை. உண்மையும் அதுதான். அந்த நேரத்திலே உண்மையிலே அப்படித்தான் வாழ்ந்தாங்க. மனிதனாக மக்களாக அவர்கள் வாழவில்லை, மக்களாக வாழ்ந்தார்கள். உண்மையிலே அப்படிதான். அதனாலதான் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அங்க போய் போர் தொடுக்கணும், அந்த மக்களை வெல்லணும், அந்த மக்கள்கிட்ட ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சது கிடையாது. போனவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையை அப்படியே புரட்டி போட்டு இன்று நாம் சிந்தனை செய்வோம் என்று சொன்னால், இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு முஸ்லிம்களுடைய நிலை எப்படி உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது, காட்டப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நாகரிகத்தினுடைய உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லிம்கள். அறிவார்ந்த விதத்திலும் கூட உலகாலும் ஆட்சியாளர்களை ஆளுமை திறன் மிக்கவர்களாக, மனிதர்களாக, மனிதர்களிலும் புனிதர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிளிரச் செய்தார்கள் என்பது மிகையாக. அப்படி ஆட்சி ஆள்வதற்கு கூட தகுதி இல்லாத இவங்களை வச்சு நம்ம மேய்க்கிறதா அப்படின்னு நினைச்ச ஆட்சியாளர்கள் விட்டு போய்விட்ட அந்த கூட்டத்தார்கள் இன்று நாகரிகத்தினுடைய உச்சத்தில் சென்று நிற்கின்றார்கள். பொருளாதாரம் மற்ற இதர நிலைகளில் மேம்பாட்டுகளில் வந்து நிற்கின்றார்கள். இதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைதான். அதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த அளவிற்கு மக்களாக வாழ்ந்த மக்களை ஒரு நாட்டினுடைய உச்சத்திற்கு, உலகத்தினுடைய முதல் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை பெருமானாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால், அதை எத்தனை வருடத்தில் நபிகளார் கடைபிடித்தார்கள், எத்தனை வருஷம் அதுக்கு பாடுபட்டாங்க. ஒன்னும் பெரிய நாட்கள் எல்லாம் அல்ல, ஏறக்குறைய 23 ஆண்டுகள், 23 வருஷம். இந்த சஹாபாக்களின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பு செய்தார்கள். இவர்களை ஒவ்வொரு துறையிலும் தனித்துவம் மிக்கவர்களாக ஆக்கினார்கள். அதற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனை? 10 + 13 23 வருடங்கள். சங்கையானவர்கள், இது எப்படி சாத்தியமானது? இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம், சாதனையாளர்கள் என்று சொன்னால் ஏராளமான விஷயத்திற்கு அவர்கள் வித்திட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சாதனையாளர்கள் நிலைத்திருந்தார்களா, அல்லது அவர்களுடைய சாதனை பட்டியல் அவர்களிடத்திலே நிலைத்திருந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. உலக கண்ணோட்டத்தில், வரலாற்றில் சாதனையாளர்கள் என்று சொன்னால் யாரை நம்ம சொல்லுவோம்? வின்னர் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஒரு நாட்டை இவர் கண்டுபிடித்தார், அதனால் இவர் வின்னர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த நாடு இல்லாம மக்கள் வாழ மாட்டாங்களா? அந்த நாட்டை அவர் கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னாக்க மக்கள் வாழ்வது அரிதாகி விடுமா? அந்த நாடு இல்லைன்னா இன்னொரு நாட்டில் வாழ்ந்துட்டு போறாங்க. இப்படி ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்கலாம். சங்கையானவர்களே, காலத்திற்கேற்றவாறு நவீனங்களை இந்த மக்களுக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் எல்லாம் விமானம், கப்பல், செல்போன், இதர பொருட்கள், அறிவியல் ரீதியாக வெறும் உச்சத்தை தொட்டு விட்டவர்கள் எல்லாம், அல்லது பொருளாதாரத்தில் தத்துவார்த்தமான விஷயங்களை சொல்லிவிட்டவர்கள் எல்லாம் சாதனையாளர்கள் என்ற பட்டியலிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருப்பார்கள். ஆனால் அவர்களை உலகம் உள்ளவரை சாதனையாளர்களாக எல்லோரும் நினைத்து பார்க்கின்றார்களா என்றால் இல்லை. அதுதான் நபிகளாருக்கும் மற்ற மக்களுக்கும் உள்ள உதாரணம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப விமானத்தை கண்டுபிடித்தவர் ஒரு பெரிய சாதனையாளர் இல்லை என்று சொல்லவில்லை. அது அந்த நிலை எப்பொழுது மனிதனுக்கு உருவாகும்? விமானத்தோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த நிலை உருவாகும். பிளைட்ல போகும்போது சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அருமையான கண்டுபிடிப்பு, எவ்வளவு பிரயோஜனமான நிலை. பிளைட் விட்டு இறங்கி வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த சிந்தனைக்கு செல்கின்றானா, அல்லது நினைத்து பார்க்க வேண்டும் என்று தன்னை உந்துதல் ஏற்படுத்தும் பொழுது அவனுக்கு அந்த சிந்தனை வரும். இதே போன்று ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய நிலையும் இருக்கின்றது. ஆனால் பெருமானாருடைய சாதனை, அவர்களுடைய அணுகுமுறை உலகத்தில் எந்த அளவிற்கு
மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது என்பதை நாம் நிதான கண்ணோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகைப்படுத்த வேண்டாம், நிதான கண்களோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கையானவர்களே, இதை நாம் சொல்லவில்லை, வரலாறு சொல்லி காட்டுகின்றது, குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சாதனையாளர்கள் என்று சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 24 மணி நேரமும் அன்னாரை நினைத்து பார்க்கக்கூடிய விதத்திலே பெரும் சாதனையாளர். படுக்க சென்றால், ஆடை உடுத்த சென்றால், உணவு உண்ணச் சென்றால், நீர் பருகச் சென்றால், உபாதைகள் கழிக்க சென்றால், பிறரிடத்தில் பேசினால், கொடுக்கல் வாங்கல் செய்தால், வியாபாரம் செய்தால், மனைவியோடு இருந்தால், உறவினர்களோடு இருந்தால், நண்பர்களோடு இருந்தால், தனிமையில் இருந்தால், பொது வாழ்வில் இருந்தால், 24 மணி நேரமும் பெருமானாரை நினைத்து வாழக்கூடியவன் தான் முஃமின். வழிகாட்டக்கூடிய விதத்தை, இந்த சாதனைக்கு நிகர் எதை சொல்ல முடியும்? யாருடைய சாதனையை சொல்ல முடியும்? யாருடைய சாதனையை குறிப்பிட்டு காட்ட முடியும்? பெயரில், நடை, உடை, பாவனை, தோற்றம் அனைத்திலும் பெருமானாரை ஒவ்வொரு முஸ்லிமும் நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால், நபிகளாருடைய சாதனையை நாம் புரிந்து பார்க்க வேண்டும். சங்கையானவர்களை விலகிக் கொள்ள வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, நாம் சொல்லவில்லை, நமக்கெல்லாம் தெரியும். கிறித்துவ உலகிலே ஒரு பெரும் அறிஞராக கருதப்பட்ட ஒருவர் உலக தலைவர்களை பட்டியலிட முற்பட்ட போது, அவர்களுடைய வரலாற்றை எழுதும் பொழுது 100 தலைவர்களை தேர்ந்தெடுத்து அந்த 100 தலைவர்களுடைய பெயர் பட்டியலில் இடும் பொழுது முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறார். 100 தலைவர்கள்ல ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இது கிடைத்தது? The 100 என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே முதலாவதாக உலக தலைவர்களின் முதன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தகுதி கிடைத்தது என்று சொன்னால், சங்கையானவர்களே, இதற்கு காரணம் 2 காரணம். ஒன்று, பல கோடி மக்கள் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை, உடை, பாவனைகளை பின்பற்றக்கூடியவர்களாக, யாவையும் நினைத்து பார்த்து செயல்படுத்தக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருப்பதினால் முதலாவது காரணம். பல கோடி மக்கள். எத்தனை கோடின்னு நான் ஒரு கணக்கு, சின்ன கணக்கு, எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கணக்கை சொல்லுகின்றேன். பல கோடி மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றார்கள். நடை, உடை, பாவனை அனைத்தையும் என்னுடைய நபியினுடைய வாழ்க்கை என்னிடத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய இளைஞரை பார்த்தா கூட இன்னைக்கு ஒரு நடிகை மாதிரி இருக்கணும்னாக்கா அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் தான் அவரை நினைச்சு பார்ப்பான். இல்ல அந்த ஸ்டைல் வர்ற வரைக்கும் தான், அடுத்த ஸ்டைல் மாதிரி இருந்துச்சுன்னா வேற போயிடும். நிலையற்றது. ஆனால் பெருமானாருடைய உடை இப்படி இருந்தது. இதை நான் உடுத்துவேன் என்று உடுத்தக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள்? பெருமானார் இப்படி உண்டார்கள், ஆகினால் அவ்வாறு நான் உண்பேன் என்று உண்ணக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள்? பெருமானார் இப்படி நடந்தார்கள், பெருமானார் இப்படி பேசினார்கள், பெருமானார் இப்படி செய்தார்கள், அனைத்தையும் நபிகளாரை முன்மாதிரியாக வைத்து செயல்படக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள்? இந்த தகுதி எந்த தலைவருக்கும் உண்டா? இந்த தகுதி உலகத்தில் எந்த சாதனையாளருக்கும் இருக்கின்றதா? இது இல்லாத யாருக்கும் இது இல்லாததின் காரணத்தினால் பெருமானாருக்கு மட்டுமே இது சொந்தமாக இருக்கின்றது காரணத்தினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 100 தலைவர்களில் முதலாவதாக கணிக்கப்பட்டார்கள். முதல் விஷயம். இரண்டாவது, எதை பெருமானார் சொன்னார்களோ அதை செய்தும் காட்டினார். இந்த 2. வேற யார்த்தையும் அந்த இது இல்லை. திருக்குறளை போன்ற உயர்ந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டதுண்டு. ஆனால் திருக்குறளை போன்று திருவள்ளுவர் நடந்தாரா என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று. இந்த வகையில் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டினார்கள் என்று
ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு குறிப்பினை நான் தருகின்றேன் சங்கையானவர்களே. நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, நினைவிற்கு நாம் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 622வது ஆண்டு மக்காவை துரத்தி அடிக்கப்படாத குறையாக மதீனாவிற்கு செல்லுகின்றார். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகின்றார். துரத்தி அடிக்கப்படல, ஓடு அப்படின்னு ஓட ஓட்டமா விரட்டல, அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான். ஆனால் நிலைமை எவ்வளவு இருந்தது, எப்படி இருந்தது? மறுநாள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை கத்தல் செய்ய வேண்டும் என்று மக்கத்து குறைஷியர்கள் தயாராகிவிட்டார். முடியாது, அது வேற விஷயம். ஆனா அவங்க ரெடியா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. துரத்தி அடிக்கப்படாத ஒரு குறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 622வது வருடம் ஹிஜ்ரி ஆண்டு மக்காவை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். சென்று சுருக்கமாக நான் வருகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு சென்று வெளியே இருந்து மக்காவை திரும்பி பார்க்கின்றார்கள். அன்னாருக்கு கண்ணீர் பொல பொலவென்று வடிகின்றது. இந்த உணர்வை எல்லாருமே பார்த்திருப்போம். எவ்வளவுதான் படிச்சு எவ்வளவுதான் பெரிய உயர்ந்த அந்தஸ்துல வெளியூர்ல இருந்தாலும் நம்ம பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம போய் காலை அப்படி எடுத்து வைக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்கு அளவில்லை சங்கையானவர்களே. உலகத்துல எப்படி இருக்கலாம், இவ்வளவு பெரிய செல்வத்தோடு பதவியோடு பட்டத்தோடு எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த கிராமம், வசதியே இல்லாத அந்த ஊருக்கு போறதுக்கு பஸ் கூட இருக்காது, நடந்து போயிருப்பாரு. ஆனா ஊரை அடைந்ததற்கு பிறகு என் இல்லத்தில் நான் பிறந்த ஊருக்கு வந்து விட்டேன், காலடி எடுத்து வைத்து விட்டேன் என்ற அந்த சந்தோஷம் இருக்கின்றதே அலாதியானது. அதை இழந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். அல்லாஹ் ஆசுவாரப்படுத்துகின்றான், ஆறுதல் படுத்துகின்றான். நபிகளாரே அழாதீர்கள், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆத். எந்த இறைவன் உங்களுக்கு குர்ஆன் வேதத்தை இறக்கி வைத்தானோ அவன் நிச்சயமாக உங்களை இந்த மக்காவின் பக்கம் மீண்டும் திருப்பி கொண்டு வருவான். நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்ற ஊக்கமான ஒரு வார்த்தையை பெருமானாருக்கு சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். மதீனாவை அடைந்தார்கள். மதீனா சென்று சேர்ந்து விட்டதற்கு பிறகு வரலாற்றை சுருக்கமாக நான் வருகின்றேன், குறிப்புக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். கிபி 630 ஹிஜ்ரி 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பெருமானார் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு வருகின்றார். பார்க்கணும், வரலாற்றை நான் இதற்காக வேண்டி சொல்லுகின்றேன், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வெறும் 8 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். அவர்களுடைய ஆதரவாளர்கள் எத்தனை பேர்கள்? 10,000 பேர்களோடு வருகின்றார்கள் உம்ரா செய்வதற்கு. 8 வருஷம். அந்த மக்களுடைய வரலாற்றை நம்ம படிச்சிருக்கிறோம். மனுஷனுடைய தகுதி யாரிடத்திலாவது இருந்ததா? மனுஷன் என்று சொல்லக்கூடிய விதத்திலா வாழ்க்கை நடத்தினார்கள்? அப்படிப்பட்டவர்கள் பெருமானாரோடு சாதாரணமான விதத்தில் அல்ல, உயிரையும் கூட அன்னாருக்கு கொடுக்கக்கூடிய விதத்திலே, தங்களை அர்ப்பணிக்கும் விதத்திலே, காதல் வயப்பட்டவர்களாக, தங்களை மறந்து விட்டவர்களாக, அன்னாரிடத்தில் ஒப்படைத்து விட்டவர்களாக வருகின்றார்கள். மக்காவை நோக்கி அன்னாரோடு உம்ரா செய்வதற்கு 8 ஆண்டுகளில் 10,000 பேர்கள். காலம் கடந்தது. பிறகு அதே கிபி 632, அதாவது ஹிஜ்ரி 8 வந்ததுக்கு மீண்டும் ஹிஜ்ரி 10 ஹஜ் செய்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். 10 வருஷம், எக்ஸ்ட்ரா 2 வருஷம் ஆகுது, 10 வருஷம். எத்துணை பேர்கள் அன்னாரோடு இருந்தார்கள்? வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். சஹீஹான அறிவிப்பின் பிரகாரம் 90,000 பேர்களுக்கு மேல். 1,00,000க்கு 100 பேருக்கு கம்மி, 1000 பேருக்கு. இப்ப இந்த அளவிற்கு நாம் பார்க்கும் பொழுது சங்கையானவர்கள்
சகோதரர்களே, 1,24,000 என்றும் ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. இவ்வளவு பேரோடு பெருமானார் வருகின்றார்கள் என்று சொன்னால் எந்த தலைவனுக்கு இது சாத்தியம்? எந்த தலைவனுக்கு இது சாத்தியம்? உலகத்தில் சொல்ல முடியுமா? யாராவது இருக்கின்றார்? இத்தனை ஆண்டுகளில் உயிரையும் கொடுக்கக்கூடிய விதத்திலே. இது ஒரு புறம். இதற்கு ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுவார்கள், எல்லோருக்கும் தெரியும். சங்கையானவர்களே, இந்த 10 ஆண்டுகளில் இறுதி பேருரை கூட வரலாற்று மிக்க பேருரையாக இருந்தது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உடன் இருக்கக்கூடியவர்கள் 1,00,000 பேர்கள். அதன் பிறகு ஒரு ஆண்டு கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் பொழுது 1,00,000 பேருக்கு அதிகமான பேர்கள் இருந்தார்கள். இன்று வரலாற்றினுடைய அடிப்படையிலே, இன்று ஆய்வினுடைய அடிப்படையிலே அமெரிக்காவை சேர்ந்த PW என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வகம் ஆய்வு செய்து, அதுவும் அது 2009 ஆய்வு செய்து தந்தது. இது யாருடைய? அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கிறிஸ்தவ சபைகளில் இருக்கக்கூடிய இந்த கூட்டம், இந்த ஆய்வகம். இவங்க கணக்கு கொடுக்கிறாங்க. உலக மக்கள் தொகை 2009 680 கோடி. அதில் முஸ்லிம்கள் 157 கோடி இருந்தார்கள். முஸ்லிம்கள் எத்தனை பேர்? 157 கோடி. அந்த நாட்களினுடைய கணக்கின் பிரகாரம் 23% உலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள் என்று கணக்கு கொடுத்தது. நம்ம இல்ல, முஸ்லிம் இல்ல கொடுக்கல, கிறிஸ்தவர்கள் அறிக்கை தருகின்றார்கள். அதை இன்னும் விரிவாக நாம் பார்க்க போனோம் என்று சொன்னால் என்ன கணக்கு தெரியுமா? இந்த 23% என்பது என்ன கணக்கு என்று சொன்னால், 4 பேர் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்கடாக்க அந்த 4 பேர்த்துல ஒருத்தவங்க முஸ்லிம். இந்த அடிப்படையிலே உலகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அதிலேயும் இன்னும் துள்ளி விவரமாக அவர்கள் தருகின்றார்கள். இதில் சன்னி முஸ்லிம்கள் 140 கோடி, 157 சன்னி முஸ்லிம்கள் மற்றும் 140 கோடி என்று அவர்கள் கணக்கு தருகின்றார்கள். ஆனால் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இவர்களில் பல பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களுடைய அளவு என்ன தெரியுமா? 130 கோடி தான் என்று அந்த கிறிஸ்தவ அமைப்பே அறிக்கை தருகின்றது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், இந்த கத்தோலிகத்துல பல பிரிவு, ஆனா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் 200 கோடி என்று சொல்லுகின்றது. ஆக உலகத்திலே முதலாவதாக கிறிஸ்தவர்களும் இரண்டாவதாக முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் என்று அந்த ஆய்வு சொன்னது. இன்னும் புள்ளி விவரம் வேண்டுமானால் 5 கண்டங்களில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள். சிலர் கூறுவார்கள் ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஐரோப்பாவிலாம், அதாவது அவங்க எல்லாம் வளர்ந்த நாடு, அவங்க எல்லாம் படிச்சவங்க, அவங்க எல்லாம் ரொம்ப நாலேஜ் தெரிஞ்சவங்க அப்படின்னு நினைப்பு. அதனால அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் முஸ்லிம்கள் என்று சொன்னால் பிற்போக்குவாதிகள். இதனால இது அங்க எடுபடுமாண்டாக்க எடுபடாது அப்படின்னு சில பேர்கள் பேசுவார்கள். ஆனால் நாம் பார்க்க போனோம் என்று சொன்னால் இன்னும் புள்ளி விவரம், அமெரிக்காவில் மட்டும் 80 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள், பிரிட்டனில் 25 லட்சம், சீனாவில் 10 கோடி பேர்கள், ரஷ்யாவில் 2 கோடி பேர்கள், அந்த தலைநகர் மாஸ்கோல மட்டும் 10 லட்சம் பேர்கள் இஸ்லாமியர்கள், ஜெர்மன்ல 40 லட்சம் பேர்கள், இந்தியாவில் 16 கோடியே 1 லட்சம் பேர்கள் இஸ்லாத்தை தழுவிய முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லி காட்டுகின்றது. சங்கையானவர்களே, இன்னைக்கு 2015 ஜூலை மாதத்தினுடைய கணக்கின் பிரகாரம் உலக மக்கள் 730 கோடி, அதில் 208 கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் தருகின்றது. இப்போ நடப்பாண்டு இத்துணை பேர்கள், 8 ஆண்டுகளில் 10,000 பேர்கள், 10 ஆண்டுகளில் 1 லட்சம் பேர்கள். இன்று நாம் 208 கோடி முஸ்லிம்களை பெற்றிருக்கின்றது என்று சொன்னால், இதிலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, மதமாற்றம் பற்றி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் உலகத்தில் எல்லா மதத்திலையும் அந்த மதமாற்றம் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தில் மட்டும் மிக 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 கம்மியாக. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதை புறக்கணிக்கின்றான் என்பது விதண்டாவாதத்திற்காக
அல்லது இஸ்லாத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லது அறியாமையினால். இதுவும் நடப்பது அரிதானது. ஏன் இத்துணை புள்ளி விவரத்தை நான் தருகின்றேன் என்று சொன்னால், இது எப்படி சாத்தியமாயிற்று? கேள்வி அதுதான். இந்த விவரம்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் நான் சொல்றேன் இந்த விஷயத்தை? 208 கோடி முஸ்லிம்கள் வாழுகின்றார்கள் என்ற இந்த புள்ளி விவரத்தை ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை செய்து காண்பித்த காரணத்தினால் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் 208 கோடி எப்படி வந்தார்கள், எப்படி ஆனார்கள்? முதன்மை இடத்தை இஸ்லாம் எப்படி பிடித்தது? சும்மா வார்த்தைக்கு வேண்டாம் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. புள்ளி விவர கணக்கின் பிரகாரம் நிச்சயமாக சொல்ல முடியாது சங்கையானவர்களே. இந்த மகத்துவம் எப்படி கிடைத்தது? இங்க பாயிண்ட் தான், மீது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்தில் நடந்த அந்த விஷயங்களை எப்படி அணுகுமுறைப்படுத்தினார்கள் என்பது உலகத்திற்கு காட்டப்பட்டது. வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. சொல்ல போனாக்க முஸ்லீமு போய் யாரையும் அடிக்கிறான் அப்படிங்கிறது உலகத்துல ரேரு. முஸ்லீமை வேண்டாம் யாரும் அடிக்கிறாங்கிறது இயல்பாக உள்ளது. நசுக்கிறான், குறைக்கிறான், பொருளாதாரத்தை அழிக்கிறான், ஜனத்தொகையை அழிக்கிறான் அப்படிங்கிறது இயல்பான நிலை என்று கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய அன்றாட நடக்கக்கூடிய விஷயம். ரொம்ப கம்மி. அந்த விஷயத்துக்கு கூட ரொம்ப போகல. ஆனால் இது சாத்தியமானது எப்படி, நிகழ்ந்தது எப்படி, அணுகுமுறை எப்படி கிடைத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்து. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது முதலாவதாக, அதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பிலே சொல்லுவார்கள், ஒரு ஹதீஸிலே, கியாமத் நாளில், இன்ன வரைக்கும் இது அறிவிப்பு, இன்ன வரைக்கும் 2015 வரைக்கும் இது புள்ளி விவரம். ஆனால் ஹதீஸ் சொல்லுகின்றது, கியாமத் நாளில் ஒட்டுமொத்த மக்கள் இருக்கும் பொழுது என்னை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்று விட்டார். கியாமத் நாள்ல கூட நம்ம பார்க்கலாம், என்ன பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதற்கு ஒரு விஷயம் வரலாற்று ஆசிரியர்களும் தருகின்றார்கள். பெருமானாரை சொன்னதை ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகின்றார்கள். நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கின்றதே, அல்லாஹ்வினுடைய வேதம், இந்த குர்ஆன் அறிவார்ந்த குர்ஆன், அறிவார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடியது. இது ஒண்ணுதான். அங்கங்க திகைச்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன செய்யணும்? ஆனால் மன அமைதிக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் வேண்டும், ஒரு வழிமுறை வேண்டும். இல்லைண்டாக்க மன அமைதி கிடைக்காது. எங்கிட்டு சுத்தாலும் வந்தாகணும். நாத்திகனா இருந்தா கூட மொழி பிதுங்க ஆரம்பிச்சிருச்சுனாக்க ஏதாவது ஒண்ணு சொல்லத்தான் செஞ்சிருவான். அப்படி பார்க்கும் பொழுது ஒன்றை பின்பற்றியே ஆக வேண்டும். அவன் அங்கெங்கும் சுற்றி திரியும் பொழுது சிந்திக்கின்றான், சிந்திக்கின்றான், சிந்திக்கின்றான். இறுதியில் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முடிவிற்கு வருகின்றான். இஸ்லாத்தில் அனைத்து விஷயங்களும் அறிவார்ந்த முறையிலே இருக்கின்றது என்று முடிவுக்கு வருகின்றான். அதற்கு வழிகோலாக, துணையாக, உறுதுணையாக இருப்பது குர்ஆன். அனைத்தையும் சிந்திக்க சொல்கின்றது. படிக்காதே என்று சொல்லவில்லை, படி, புரி, விளங்கிக்கொள், தெரிந்து கொள் என்று சொல்லுகின்றது. உலில் அல்பாப், சிந்தனை செய் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இது ஒரு பெரும் பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு உலகத்துல 208 கோடி முஸ்லிம்கள் இருப்பதற்கு ஒரு நபிகளாருடைய, ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை பின்பற்றக்கூடிய மக்கள் உலகத்திலே பெரும்பான்மையான இடத்திற்கு இருப்பதனுடைய காரணம் என்ன? அறிவார்ந்த விதத்தில். கண்ணை மூடிக்கிட்டு போய் விடுவல. கண்ணை மூடிக்கிட்டு போனாக்க போன ஸ்பீட்ல திருப்பி வந்துருவான். கண்ணை மூடிக்கிட்டு போல. இன்னொரு விஷயம், இன்னைக்கு யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மாற்று மதத்தில் இருந்து இஸ்லாத்தை ஆராய்ந்து அதனுடைய விஷயங்களை புரிந்து விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளே வருகின்றார்களே,
அவர்களுடைய ஈமான் மிக உறுதி மிக்கது என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். சங்கையானவர்களே, நான் ஏற்றது போன்று மற்ற மக்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தங்களுடைய வாழ்வினை அவர்கள் அர்ப்பணிக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. என்னுடைய பாட்டை முஸ்லிமா இருந்தான், என்னுடைய கூட்டு முஸ்லிமா இருந்தான், என் தகப்பன், அதுக்கு பிறகு நானு, அதனால் எனக்கு அந்த அருமை தெரியவில்லை, எனக்கு அதனுடைய மகத்துவம் தெரியவில்லை, சிந்திப்பதற்கு நேரமும் நான் தருவதில்லை. ஆனால் வழி தவறி திண்டாடிய அவன் சிந்திக்கின்றான், 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 குர்ஆனை துணைக்கு இழுக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை துணைக்கு இழுக்கின்றான், சிந்தித்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகின்றான். இஸ்லாம் மட்டும்தான் வாழ்வியலில் சாத்தியமானது, முறையானது, இயல்பானது, நிரந்தரமானது. முடிவுக்கு வந்து இஸ்லாத்தின் உள்ளே வந்து விட்டான். வந்து விட்டதற்கு பிறகு சங்கையானவர்களே, அவனால் அதை விட்டு வெளியே போக முடியவில்லை. அதனால தான் நான் சொல்றேன், உலகத்துல மதமாற்றம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க. அது மனிதனுடைய உரிமையும் கூட. ஆனால் இஸ்லாத்திலிருந்து மதம் முர்த்ததுதானார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்பது எதற்காக வேண்டி இருக்கும்? வேஷதாரிகளாகிய அவர்கள் வேஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி. வேஷதாரி அவன் போட்ட இஸ்லாத்தை கேவலப்படுத்தணும்னு போட்டு பிளானா இருக்கும், அல்லது அறியாமையாக இருக்கும். இந்த வகையில் தான் சங்கையானவர்களே, இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏராளமான மோஜிசாத் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கண்டுகொள்ளல, அந்த விஷயத்தெல்லாம் வெளிப்படையா சொல்லல. போருக்கு போவாங்க, சாப்பாடு இருக்காது, யாருக்காவது கொஞ்சோண்டு உணவு இருக்கும். எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒரு சஹாபிட்ட ஒரு டிஃபன்ல அல்லது ஒரு பாக்ஸ்ல ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருக்கும், இங்க கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே பிணைவாங்க, பிஸ்மில்லா ஓதுவாங்க, அல்லது எச்சியை துப்புவாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. சாதாரணமா எல்லாருமே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு நபர் அவர் எனக்கு பத்துமோ பத்தாதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உணவை எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? 600, 700, 1000, 2000 என்று சாப்பிடுவார்கள். தண்ணியே இருக்காது உது செய்வதற்கு. யார்கிட்டப்பா தண்ணி இருக்கு? இதோ ஒரு சஹாபி எங்கோ ஒரு மூலையில கொஞ்சோண்டு தோல் துருத்தியில கொஞ்சோண்டு தண்ணி வச்சிருப்பாரு, இங்க கொண்டாங்க. யாருக்கும் குடிக்கவும் இருக்காது, குளிக்கவும் இருக்காது, உது செய்யவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. சரியான பாலைவனத்துல மாட்டிக்கிடுவாங்க. பெருமானார் கேட்பார்கள், யாரிடத்தில் இருக்கின்றது? இதோ இந்த சஹாபி, கொண்டு வாங்க. நபிகளார் கையை விடுவார்கள், கையிலிருந்து ஏதோ பம்ப் செட்ல அடிச்ச மாதிரி அடிக்கும், எல்லாம் குடிச்சிருவாங்க. அத்தனை பேரும் 1000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்கள். அத்துணை பேர்களும் குடித்து விடுவார்கள், அத்துணை பேர்களும் சேமித்து வைத்துக் கொள்வார்கள், அத்துணை பேர்களும் அதனால் அத்துணை தேவைகளையும் பூர்த்தி செய்து முடித்து விடுவார்கள். இதெல்லாம் நிகழ்த்தி காட்டிய பெருமானார் என்கிட்ட மோஜிசாத் இருக்குன்னு சொல்லல, என்கிட்ட அற்புதம் இருக்கின்றது என்று சொல்லவில்லை. எதை சொன்னார்கள்? சொன்னார்கள், குர்ஆனை, பெரும் அற்புதம் என்னிடத்தில் இருக்கின்றது, பெரும் முஅஜிசாத் இருக்கின்றது. ஏன் எல்லாம் நான் பேசக்கூடிய இந்த அத்தனை விஷயமும் தலையங்கத்தை ஒட்டிதான். அன்னலாரின் அறிவார்ந்த அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய அந்த தலையங்கத்தை ஒட்டியே. ஏன் குர்ஆன் சிந்திக்க சொல்லுகின்றது, குர்ஆன் நேர்வழிப்படுத்துகின்றது. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இஸ்லாம் தான் இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து சிந்திப்பா, ஏன் இந்த விஷயத்தை இப்படி சொன்னாங்க, ஏன் இதை இப்படி சொன்னாங்க, ஏன் இதை இப்படி சொன்னாங்க, தெரியலடா கேளு. அல்லது தெரிஞ்சவங்க உலகத்துல யாரும் இருப்பாங்க, ஒருத்தவருக்கு எல்லாரும் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை, யாருக்கு தெரியாது. ஒருவரை விட இன்னொருவர் மேன்மை பெற்று இருப்பார், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருப்பார். ஆக எங்கிருந்தாவது விளக்கம் கிடைக்கும். இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆன் பெரும் அற்புதமாக முஜிசாத்தாக இருப்பது அறிவார்ந்த மார்க்கம் என்பதற்கு எந்தவித சங்கையானவர்களே. இன்னொரு விஷயம், இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் உம்மத்தம் வசத்தா என்று சொல்லுகின்றார், நடுநிலையான உம்மத். இதனாலும் இஸ்லாத்தில் அதிகமான பேர்கள் இணைகின்றார்கள். உம்மத்தம் வசத்தா, நடுநிலையான, சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய, கண்ணை மூடிக்கிட்டு இல்லை, சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தை முடிவு செய்யக்கூடியது. விரிவாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உலோபியாகவும் இருக்காதே, வீண் விரயம் செய்யக்கூடியவனாகவும் இருக்காதே. உலோபியாவும் இருக்கக்கூடாது, கஞ்சனா இருக்கக்கூடாது, சுருக்கி வச்சுக்கிற கூடாது, யாருக்குமே கொடுக்காம நான் தான் சுருக்கி வச்சுக்குவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. வீண் விரயம் செய்யக்கூடியவன், அள்ளி தௌடு விடு, நம்மள்ட்ட தான் இருக்கு, பார்த்துக்கலாம்.
இந்த இரண்டையும் ஒரு முஃமின் செய்ய மாட்டார். இரண்டும் அவனுக்கு நஷ்டத்தை விளைவித்து விடும். அப்ப என்ன? அறிவார்ந்த முறையிலே எங்கு, எதை, எப்படி, எந்த விதத்தில் இந்த பொருளாதாரம் இருக்கின்றது, இதை எப்படி செலவு செய்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும், அதிகமான பலன்கள் தரக்கூடிய விதம் எது, சிந்திப்பான். நடுநிலை. பெருமானார் சொன்னார்கள், கோழையாகவும் இருக்காதே, வன்முறையும் செய்யாதே, வீரனாக இரு. நடுநிலை. கோழையாகவும் இருக்கக்கூடாது. சொன்னார்கள், பாம்பை பார்த்து அடிக்காம விடுறவன் என்னை சார்ந்தவன் அல்ல, கோழை பயிரா இருக்கக்கூடாது. மூர்க்கத்தனமா எதை பார்த்தாலும் அடிச்சு தூக்கி தௌடு பண்ணி வீசி விளாசி கூடாது. நிதானம் வேணும். வீரனாக நேர்த்தியாக முடிக்கக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உம்மத்தை பார்த்து உம்மத்தம் வசத்தா என்று சொல்லுகின்றான். ஜினா, விபச்சாரம், குற்றம், ஹராம் செய்யாதே. உணர்வுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய அதுவாக இருந்தாலும் அது ஹராம். ஆனால் அதே நேரத்திலே ஜிமா, உடல் உறவு கொள்ளுதல், இபாதத், வணக்கம், அறிவை கொண்டு போய் செலுத்த வேண்டும். ஒன்றை ஹராம் என்கின்றது, ஒன்றை இபாதத் என்கின்றது, செயல்பாடுகள் ஒன்றே. இங்குதான் இஸ்லாம். இதான் இஸ்லாம். காலம் பூராவும் நோன்பு வைப்பேன், அனுமதி கிடையாது. நோன்பே வைக்க மாட்டேன், அனுமதி கிடையாது. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், செய்யாத. உன்னுடைய உடல் நலத்திற்கும் கேடு, மார்க்கமும் உனக்கு அனுமதிக்கவில்லை. அப்ப நோன்பு வைக்கவும் வேண்டும். வைக்க வேண்டிய தருணங்களில் வைக்க வேண்டிய கட்டாயம், வைக்க வேண்டிய நன்மை, வைத்தால் நன்மை, இப்படி பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் நோன்பை ஆதரித்து நோன்பை வைக்க சொல்லி இந்த உம்மத்திற்கு பெருமானார் பாடம் தந்தார்கள். அதே போன்று இபாதத்தும் செய்யணும், தூங்கவும் வேண்டும் என்று ஏராளமான விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தையும் பெருமானார் சொன்னார்கள், ஒரு முஃமின் ஒரு பொந்தினுள் 2 முறை கொத்துப்பட மாட்டான் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய நிறைய தடவை கேட்டிருக்கோம் இது. ஒரு முஃமின் ஒரே பொந்தில் 2 முறை கொத்துப்பட மாட்டான். பாம்பு கொத்துதுல, தேடு கொட்டுதுல, இப்படிப்பட்ட நிலைகளுக்கு 2 முறை ஆக மாட்டான். வாழ்வியனுடைய பெரும் பாடத்தை பெருமானார் கற்று தருகிறார். நீ முஸ்லிமா, நீ முஃமினா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவனா, உனது வாழ்வில் ஏதாவது ஒரு சரிவு ஏற்பட்டது என்று சொன்னால் பின்னோக்கி பார். எது மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தை நாம் செய்தோம்? குடும்பத்துல பிரச்சனையா, பின்னோக்கி போய் பாரு. யாருக்கு என்ன ஹக்க நிறைவேற்றல, தாய்க்கா, மனைவிக்கா, சகோதரர்களுக்கா, போய் பாரு. வியாபாரத்துல பிரச்சனையா, நஷ்டம் ஏற்பட்டுச்சா, பின்னால போய் பாரு. எது மார்க்கத்திற்கு புறம்பாக நாம் செய்தோம்? வட்டி வாங்கி ஆரம்பிச்சோமா, என்ன செஞ்சோம், போய் பின்னால பார்க்கணும். இப்படி மார்க்கம், இப்படி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் 2வது முறையாக நமக்கு அந்த நஷ்டம் ஏற்படாது, அந்த பின்னடைவு ஏற்படாது. வாழ்க்கையாயினும் சரி, வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனையாயினும் சரி, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை முஃமின் செய்யக்கூடாது. அவனும் அந்த விஷயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது. அப்படி அவன் செஞ்சான் அப்படின்னாக்க அவன் முஃமின் இல்லை, அவன் முஃமினே இல்ல. 2வது முறையும் கொத்துப்படுறான். முதல்ல வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, 2வது முறை நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க அவன் சிந்திக்கலன்னா முஃமின் இல்லை. எல்லாம் சிந்திச்சு வலிய கரெக்டா வச்சுக்கிட்டு போறான். அப்படி இருந்து அங்க நடக்குது அப்படின்னாக்க அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி ஏராளமான விஷயத்தை ஒவ்வொரு முஃமினும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? 2015 பிரகாரம் 208 கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், பெருமானாருடைய அணுகுமுறையை தான் அல்லாஹ் வர்ணித்து சொல்லி காட்டுகிறார். குர்ஆன்ல நம்ம பார்க்கணும். நான் ஆரம்பத்தில் அந்த வசனத்தை வாசித்து காண்பித்தேன்.
فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நபி முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வினுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் லின்தலஹும், அல்லாஹ்வினுடைய அருளின் காரணத்தினால் தான் லின்தலஹும், நீங்கள் அவர்களிடத்திலே இரக்கமோடு நடந்து கொள்கின்றீர்கள். அல்லாஹ் நாடிதான் இப்படி இருக்கணும். வலவ் குன்த ஃபல்லன், நீங்க கடுகடுத்த முகமுடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், கலீலல் கல்வி, இரக்கம் படாதவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நிறைய விளக்கம் இருக்குது இதுக்கு. லன் ஃபத்து மின் ஹவுலிக, உம்மிடம் வெருண்டோடி இருப்பார்கள் இந்த மக்கள், உங்கள்கிட்ட பக்கத்துல கூட வரமாட்டாங்க. கடுகடுத்த மூச்சி, கோவக்கார, பக்கத்துல கூட மக்கள் வரமாட்டார்கள் நபியே. ஆனா உங்கள்கிட்ட என்ன உயர்ந்த தன்மை இருக்கின்றது தெரியுமா? அவர்களை மன்னித்து விடுகின்றீர்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், என்கிட்ட கூட நீங்க கேட்கறீங்க, அல்லாஹ்ட்ட சொல்றீங்க, அல்லாஹ் இந்த உம்மத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றீங்க. வஷாவிருஹும் ஃபில் அம்ரி, மக்களை அரவணைத்து அவர்களிடத்திலே ஆலோசனை செய்கின்றீர்கள். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், இதெல்லாம் எப்படி ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு பெரிய விளக்கம் இருக்கின்றது. இதெல்லாம் நபியினுடைய வாழ்வில் அன்றாட செயல்பாடாக இருந்தது. மன்னிப்பது, அவருக்காக வேண்டி பிரார்த்தனை புரிவது, இறக்கம் இருந்துச்சுன்னா தானே பிரார்த்தனை வரும். அவரை அனுசரித்து அவரிடத்திலே ஆலோசனை கேட்பது, இந்த செயல்பாடுகள் எல்லாம் நபியினிடத்திலே குடிகொண்டதின் காரணத்தினால்தான் இன்று 208 பேர்கள் ஒரு நபியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அஸம்த, என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டது என்று சொன்னாலும் யாதொரு விஷயத்தையும் முடிவு செய்வதற்கு அவர்கள் முற்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவார்களே, அல்லாஹ் இதை நிறைவேற்றிக் கொள்வார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் அந்த செயலை நிறைவேற்றித் தருவார். தவக்கல் வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சங்கையானவர்களே, இந்த தன்மை பெருமானாரிடத்திலே இருந்தது. வரலாற்றை பூரா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்ரோச், அவர்களுடைய அணுகுமுறை இதுதான் இருந்தது. இதனால் தான் இஸ்லாம் வளர்ந்ததே தவிர, வேணா சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். மெயினாற்றி மெயினாற்றி மெயினாற்றின்னு சொல்லுவான், நம்மளும் கேட்டுக்கிட்டு அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். ஆனால் இன்று உலகத்திலே வெளிப்படையாக இஸ்லாம் பலரால் பின்பற்றப்படுகின்றது என்று சொன்னால் அறிவார்ந்த அணுகுமுறை தான். வரலாற்றில் சில சம்பவங்களை நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தகுதியும் தன் கைக்குள்ளால் வைத்திருந்தார்கள். மிகப்பெரிய பேரரசர், சந்தேகமில்லை. மிக பெரும் தலைவர், சந்தேகமில்லை. பெரிய ஜனாதிபதி, அதிலும் சந்தேகமில்லை. அனைத்து தகுதிகளும் தன் வசம். ஆனால் வாழும் பொழுது இந்த உம்மத்தோடு ஒரு உம்மத்தாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தோடு ஒரு உம்மத்தாக நடந்து கொண்ட விதம், அவர்களுடைய எளிமை, அவர்களுடைய நளினம், இவைகள் தான் அத்துணை பேரையும் கட்டி போட்டு அவர்களின் பக்கம் இழுத்து வைக்க ஆரம்பித்தது. இது ஒண்ணுதான். நபியுல்லாஹ்வே, உங்களை பார்க்கல அப்படின்னாக்க என்னால இருக்க முடியாது. ஒரு சஹாபி வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய செய்தியை அவருடைய மகனார் வந்து சொல்லுகிறார், யார சொல்ல, என்னுடைய தந்தையே பெருமானார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அந்த சஹாபி என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய கண் பார்வையை நீ போக்கி விடுவாயாக. பெருமானாரை பார்த்த கண் இனிமேல் வேறு எதையும் பார்க்க கூடாது. அன்பினுடைய உச்சக்கட்டத்திற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? இந்த அளவுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால், சங்கையானவர்களே, அதை குறித்து தான் அல்லாஹ் சொல்கின்றான், லின்தலஹும், நளினமாக இருந்து கொள்கின்றீர்கள், நல்ல நயத்தோடு நடக்கின்றீர்கள். அதன் விளக்கம் என்னவென்று சொன்னால், ஒன்று, ஒரு விஷயத்தை செய்வதில் அல்லது ஒரு விஷயத்தை சொல்வதில் வெளிப்படையான பக்குவம் இருக்க வேண்டுமே. அந்த பக்குவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் இருந்தது. அதான் பார்க்கணும். இப்ப
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அதை பக்குவமாகவும் நேர்த்தியாகவும் அதை கையாளக்கூடிய விதம் இருந்ததே. அதனால்தான் உலகம் பெருமானாருக்கு முன்னால் தன்னை அர்ப்பணிக்க முற்பட்டது. சங்கையானவர்கள் லாபகரம் என்று சொல்வார்கள், நேர்த்தி என்று சொல்வார்கள், பக்குவம் என்று சொல்வார்கள். இவை அனைத்தும் பெருமானாருடைய சொல்லிலும் செயலிலும் நடைமுறையிலும் அனைத்திலும் இருந்தது. இதைத்தான் அல்லாஹ் குறித்து ஹிக்மா என்று சொல்லுகின்றான். நுண்ணறிவை நாம் பெருமானாருக்கு தந்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு நபியை உருவாக்குவாயாக. அந்த நபி உன்னுடைய வேதத்தை ஓதி காண்பிப்பார், இன்னும் ஹிக்மத்தான நடைமுறையை மக்களுக்கு கற்றுத் தருவார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம், தூய்மைப்படுத்துவார் மக்களை. பெருமானார் அதற்குரிய நற்செய்தியாக நற்சான்றிதழாக பெருமானார் வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சங்கையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்திலே மக்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள்? அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் குர்ஆனிலே இடம்பெறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒரு வசனம், அதாவது ஃபைதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு, நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா என்ன செய்யுங்க? சலாம் சொல்லிவிட்டு உள்ள போங்க. ஒரு சஹாபிக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் பிறந்த வீடு, உள்ள இருப்பது என்னுடைய தாய், என்னை பெற்றெடுத்த தாய், என்னை பற்றி அவர்களுக்கு நல்லா தெரியும், அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் தான் பணிவிடை செய்கின்றேன், நான் தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட நிலையில் அனுமதி வாங்கிதான் செல்ல வேண்டுமா? பெருமானாரிடத்திலே முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தாயை சந்திப்பதற்கும் நான் அனுமதி பெற வேண்டுமா? அனுமதினா சலாம் சொல்லிட்டு தான் உள்ள போகணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஆம் என்றார்கள். எப்படி கையாளுறாங்கன்னு பாருங்க. இதுதான் தலைப்புக்குரிய ஹதீஸ். மீண்டும் கேட்கிறார்கள், என்னுடைய தாயை நான் சந்திக்க செல்கின்றேன் நபியே, எங்க அம்மாவை பார்க்க போறேன், எங்க அம்மா இருக்கிற வீட்டுல போறேன், நான் பிறந்த வீட்டுக்கு போறேன், சலாம் சொல்லணுமா? பெருமானார் சொன்னார்கள், ஆம். மூன்றாவது முறையும் அவர் கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவருக்கு புரியல பலருக்கு, எவ்வளவு மிருதுவாக சொன்னார்கள். உன்னுடைய தாயை ஆடையின்றி பார்ப்பதற்கு நீ பிரியப்படுவீரா? இல்லாட்டி அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால், இவர் ஒன்று நபிகளார் இடத்துல இதுக்கு மேல கேட்க கூடாது, ஆனா இருந்தாலும் எங்க அம்மாட்ட போய் சலாம் சொல்லிட்டு அனுமதி பெற்றுட்டு போகணும்னு சொல்றாங்களே, எதுக்காக வேண்டி சொல்லியிருப்பாங்க? என்ன அம்மா புள்ள உறவு இதுக்கு விட இன்னும் கஷ்டமானதா? என்னவா இருக்கும், ஏதா இருக்கும், குழப்பிக்கிட்டே இருப்பாரு. அற்புதமான ஒரு தீர்வு, அருமையான ஒரு விளக்கம், முற்றுப்புள்ளி வைத்தது, உலகத்திற்கு வழிகாட்டியது. சாதாரணமா சொன்னாங்க. பக்கத்துல இருந்து நம்மளா இருந்தா போகுது, எத்தனை தடவை சொல்றேன், திருப்பி திருப்பி கேட்கிறேன், எப்பமா கேட்க மாட்டோமா? பெருமானார் அப்படி செய்யவில்லை. பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா? மூன்றாவது முறையும் அந்த சஹாபி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னால் நான் அதை விரும்ப மாட்டேன் யா நபி அல்லாஹ், என்னுடைய தாயை ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு நான் விரும்ப மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நீ அனுமதி பெற்று உன்னுடைய வீட்டிற்கு செல். இப்ப புரிஞ்சு போச்சு ஏன் அனுமதி கேட்கணும். தாயினாலும் தன்னுடைய வீடு தானே. அந்த பெண்மணி எப்படி இருப்பாங்க? தன்னுடைய வீடு என்பதின் காரணத்தினால் சற்று கவனக்குறைவாக இருக்கலாம், ஆடை விலகி இருக்கலாம். ஆனால் அதை மகன் பார்க்கறதுக்கு அனுமதி இருக்குதா? அவள் பெற்றெடுத்த பிள்ளைதான், எண்ணம் ஏற்படாது பார்த்தாலும். இருப்பினும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அது ஒரு அநாகரிகமான செயல். இதன் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமாக சொன்னார்கள், உன்னுடைய தாயை ஆடையின்றி நீர் பார்ப்பாயா? இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் நீ அனுமதி வாங்கிவிட்டு போ. எல்லாத்துக்கும் உலகத்துக்கே புரிஞ்சு போச்சு, இன்னைக்கு புரிஞ்சிருச்சு, கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை பேருக்கு புரியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்தீர்களா? இதனால் தான் இன்றும் 208 கோடி முஸ்லிம்கள் அன்னாரை பின்பற்றுகின்றார்கள். அவர்களுடைய அணுகுமுறையினால்
வரலாற்றில் இன்னொரு சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடத்திலே முறையிடுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறார், என்னை வாழவே விடல, சிரமம் கொடுக்கிறாரு, கஷ்டம் கொடுக்கிறாரு, தண்ணியை ஊத்துறாரு, பல சிரமங்களை தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணு ஆனா நினைச்சிருந்தா என்ன செய்யலாம், உடனே அவனை கூப்பிட்டு, நீ இப்படி செய்தியா, உனக்கு அறிவு இருக்கா, அப்படியா, இப்ப கேட்டிருக்கலாம். நம்மளா இருந்தா அப்படிதான் செய்வோம். நமக்கு அதிகாரம் இருக்கின்றது, ஆட்சி இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. ஒன்றும் சொல்லவில்லை. அணுகுமுறை இங்குதான். உலகத்திற்கு படிப்பினை தந்தார்கள். அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்களா, நீங்க என்ன செய்ய, உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சாமான்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு வெளியே உட்கார்ந்துருங்க அப்படின்றாங்க. இந்த சஹாபியும் வீட்டுல இருந்த சாமான்லாம் தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே பொட்டி படுத்தோட வெளியே உட்கார்ந்துருங்க. வர்றவங்க எல்லாம் கேட்கிறாங்க, என்னப்பா பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு என்னைய, ஆனால் நபிட்ட முறையிட்டேன், நபி சொன்னாங்க பொட்டி படுக்கலாம் எடுத்துட்டு வெளியே உட்கார சொல்லிட்டாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன். இப்ப யாரு பேசுறா, வரக்கூடிய மக்கள் பேசுகிறார், அறிவில்லாதவனா இருக்கிறானே, முட்டாளா இருக்கிறானே, அல்லாஹ் அவனுக்கு புத்தியை கொடுக்கட்டும் என்று மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்து விட்ட பக்கத்து வீட்டுக்காரர் நேரா வந்தாரு, இனிமே தயவு செய்து உங்களுக்கு எந்த சிரமமும் நான் தரமாட்டேன், உங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். முஸ்னதுல் ஹாக்கிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இது. 7382வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உனக்கு எந்த சிரமமும் நான் தரமாட்டேன், நீ வந்து உன் வீட்டுல நீ வாழலாம் என்று சொன்னார். அதற்கு பிறகு இருவர்களும் நண்பர்களாக மாறிவிட்டார்கள். நம்ம என்ன செஞ்சிருவோம், இதுக்கு போய் பார்க்கல, இந்த லாயர் இருக்காரு, உடனே போடு கேச, உடனே எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கான், உடனே சவரடு, அவட்ல பேசாத. நிம்மதியா இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசாம ஒருத்தன் குடி வாழ்ந்துட முடியுமா? பொம்மையா தான் இருக்கணும், உணர்வோடு இருக்க முடியாது. பொம்மையாகத்தான் வாழ முடியுமே ஒழிய உணர்வோடு வாழ முடியாது. சிரிப்பதற்கு, நல்ல கெட்ட சூழ்நிலைகளை பரிமாறிக்கொள்வதற்கு அக்கம் பக்கத்துக்காரர்கள் உறுதுணையாக இருந்தாலே ஒழிய ஒரு மனிதனினால் மனிதனாக வாழ முடியாது. இது எப்படி அழகாக கைமுறைப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அழகா சொல்லி தந்தாங்க. இதெல்லாம் செய்யாத நபிகளாருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது. இதனால் தான் இன்று 200 கோடி 208 கோடி முஸ்லிம்கள் ஒரு நபியை, ஒரு மனிதரை பின்பற்றுகிறார். அணுகுமுறை. அபு உமாமல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா, அபு உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சபையிலே அமர்ந்திருந்தோம். ஒரு வாலிபர் வர்றார். அந்த வாலிபர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். நபிட்ட அனுமதி கிடைச்சிச்சுனாக்கா அது குற்றமாக இருக்காது, அதனால நிர்பந்தத்துக்கு நபி அனுமதி தருவாங்களோ அப்படின்னு இவர் நினைச்சு என்ன செய்யறாரு, பெருமானாரிடத்திலே வருகின்றார். யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் புரிய வேண்டும், அனுமதி தாருங்கள். பக்கத்துல யார் இருக்கா அப்படின்னா தலையை ஓங்கி போடக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நம்மளா இருந்தா, ஒரு நல்ல மனுஷனா இருந்து அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, என்னைய பார்த்து என்கிட்ட பார்த்து என்ன கேள்வி இவன் கேட்டுட்டான் தெரியுமா, நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. இவரும் அவனை கொடுமைப்படுத்துறதோட இல்லாம இருக்கிறவங்களையும் ஏவி விட்டு ஒரு பெரிய கலவர பூமியாக மாற்றி விடுவோம். இதுதானே இயல்பு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதனிடத்திலும் இல்லாத ஒரு தனித்துவம் வாய்ந்த முறையிலே அதை எப்படி அணுகினார்கள் தெரியுமா? எல்லோருக்கும் தெரியும். இந்த சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஹதீஸ் ஷரீஃபிலே இடம்பெறக்கூடிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜினா செய்ய அனுமதி கேட்ட அந்த மனிதரை பார்த்து அவரை தாக்க சஹாபாக்கெல்லாம் போறாங்க, அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நபி சொல்லிட்டாங்க, வெட்டுங்க வெட்டுங்க. ஒரு சஹாபி சொல்லுகின்றார், யார் சொல்லலாம், நீங்க அனுமதி கொடுங்க, இவருடைய தலையை அப்படியே வெட்டிடுறேன். அதை அமல் செய்ய முடியாம ஒரு சஹாபி சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை ஒன்றும் செய்யாதீர்கள், அப்படியே விட்டு விடுங்கள் என்று செய்தியாக, வார்த்தையால கூட சொல்லல, செய்கினையாக ஜாடைகளை சொல்லி முடித்து விட்டு அந்த வாலிபரை அருகில் அழைத்தார்கள். வாங்க இங்க அப்படி வாருங்கள் இங்க. ஏதோ ஒரு தவறான சிந்தனை அவருக்கு வந்து விட்டது.
உணர்வுடைய மனிதன் தானே. தவறான சிந்தனை வந்து விட்டது, அது எப்படி களைய வேண்டும்? வாருங்கள் என்று பக்கத்தில் அழைத்து, உன் தாயோடு, உன் தாய், அவர்கள் இவங்களை சொல்லி கேட்கல, ஹதீஸ் ஷரீஃப்ல எப்படி வருது, உன் தாய் ஜினா செய்வதற்கு நீ விரும்புவீரா? உன் தாய் யார்கிட்டயும் ஜினா செய்றாங்க, அதை விரும்புவீரா? விரும்ப மாட்டேன். யார் சொல்ல, எப்படி என் தாய் ஜினா செய்யறதுக்கு நான் எப்படி விரும்புவேன்? உன்னுடைய சகோதரி ஜினா செய்வதற்கு, விபச்சாரம் புரிவதற்கு நீ விரும்புவாயா? விரும்ப மாட்டேன். உன்னுடைய மாமி, தகப்பனுடைய தங்கை விபச்சாரம் புரிவதற்கு நீ விரும்புவாயா? விரும்ப மாட்டேன். யார சொல்லலாம். இதே போன்று உன்னுடைய சின்னமா, அதாவது உன்னுடைய தாயினுடைய சகோதரி விபச்சாரம் புரிவதற்கு விரும்புவாயா? விரும்ப மாட்டேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே மென்மையாக சொன்னார்கள், நீ யாரிடம் விபச்சாரம் செய்தாலும், நீ யாரிடம் விபச்சாரம் புரிந்தாலும் அந்த பெண் யாருக்காவது தாயாக, யாருக்காவது சகோதரியாக, யாருக்காவது மாமியாக, சித்தியாக இருக்கத்தானே செய்வாள். எப்படி நீ விரும்ப மாட்டாயோ அதே போன்றுதான் அவர்களும் விரும்ப மாட்டார்கள். ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியின் இடத்திலே சொன்னார்கள், நீ உன்னுடைய விஷயத்தில் எதை நல்லதென கருதுகின்றாயோ அதையே பிறருடைய விஷயத்தில் நீ விரும்பு என்று இந்த உபதேசத்தை நளினமாக அந்த சஹாபிக்கு எடுத்து சொன்னார். பரபரப்பாக்கல, மக்களை கூட்டல, பெரிய தப்பு செஞ்சுட்டான்னு காமிக்கல, வேற எந்த சூழ்நிலை உருவாக்கி விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு நசீஹத்தை செய்தார். நீ விரும்பக்கூடியதை பிறருக்கும் விரும்பு. உங்க அம்மா செய்யறத விரும்பல, அடுத்தவங்க அதே மாதிரிதான் நினைப்பாங்கன்னு நீ நினைச்சுக்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவாக சொன்னதோடு அந்த சஹாபி துடித்து துடித்து அழ ஆரம்பித்து விட்டார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் நபியே. எனக்காக வேண்டி துஆ செய்ய மாட்டீங்களா? இப்படியே கேட்கிறாங்க, எனக்காக வேண்டி துஆ செய்ய மாட்டீங்களா? என்னை அல்லாஹ் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க மாட்டீங்களா? பெருமானார் இன்னும் அரவணைத்துக் கொண்டார்கள், அவரை இன்னும் அரவணைத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், நெஞ்சில் கை வைத்து தடவி, யா அல்லாஹ் இவருடைய கல்வை நீ தூய்மைப்படுத்துவாயாக, யா அல்லாஹ் இவருடைய தவறை நீ மன்னித்து விடுவாயாக, யா அல்லாஹ் இவருடைய கற்பொழுக்கத்தை நீ பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தார்கள் அந்த மனிதனுக்கு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ உமாம் அல்-பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு எஞ்சி உள்ள அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தப்பான செயல் அவரிடத்தில் நிகழ்ந்ததே கிடையாது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த சஹாபியும் சொன்னார், யார் அந்த வந்து சொன்ன இளைஞரும் சொன்னார், நான் வரும்பொழுது விபச்சாரத்தின் மீது மிக ஆர்வம் கொண்டவனாக வந்தேன், ஆனால் பெருமானாரை விட்டு செல்லும் பொழுது அதை விட உலகத்தில் எனக்கு அருவருப்பான ஒன்று தெரியவில்லை, அந்த அளவிற்கு எனது உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விட்டான் என்று பெருமானார் சொன்னார்கள். சங்கையானவர்களே, இன்னைக்கு இதை நினைச்சு பார்த்தாவே வன்முறை எல்லாம் போயிடும், உலகத்தில் அமைதி ஏற்பட்டோம். இந்த அணுகுமுறை தான் பெருமானாரை கவர வைத்தது, உயிரை தியாகம் செய்ய வைத்தது, உயிரை கொடுக்க வைத்தது. தோழர்களில் ஏழ்மையானவர்களுக்கு உதவிடும் போது ஹிக்மத்தான முறையில், கண்ணியமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார். ஏராளமான விளக்கம். ஒருத்தவங்களை கண்ணியப்படுத்தணும், உங்களை இழிவுபடுத்திடக்கூடாது, உங்களை கேவலப்படுத்திடக்கூடாது. நினைச்சா நபி எது வேண்டாலும் செய்திருக்கலாம், பெரிய ஜனாதிபதி, பெரிய தலைவர், ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட அந்த எளிமையான நளினமான முறை இருக்கின்றதே சங்கையானவர்களே. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, இளைஞர் வீரர், எந்த போருக்கு அழைச்சாலும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் நிற்பாங்க. நான் வர்றேன் நபியே, நான் வர்றேன் ஃபர்ஸ்ட். பெருமானாருக்கு ஒரு அளப்பெரிய பாசம் அவர்கள் மீது. ஆனா உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், எவ்வளவு பெரிய நடைமுறையும் வழிமுறையும் பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். ஆனா அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னாக்க, அவங்களுடைய தந்தை உஹது போர்க்களத்திலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். இதனால் 9 சகோதரிகளை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாதுகாக்க வேண்டிய, திருமணம் முடிக்க வேண்டிய, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார்கள். ஒரு விஷயம். இரண்டாவது, நிறைய கடனை வச்சுட்டு அவங்க தந்தை வஃபாத் ஆகிட்டாங்க, அந்த கடனையும் அடைக்கணும்.
இந்த நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். இவங்களும் வந்து சொல்லல நபிட்ட, எந்த சூழ்நிலையிலும் சொல்லல. ஏன்? உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், சும்மா சாதாரணமான குடும்பம் இல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பம் சாதாரணமான குடும்பம் இல்ல. மக்கத்து குறைஷியர்களில் ரொம்ப சும்மா தப்தபாவோடு வாழ்ந்தவர்கள், பெரிய பொருளாதாரத்தோடு வாழ்ந்தவர்கள். நிலைமை அப்படியே மாறிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் நபிகளாருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருந்தது, இவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. எப்படி கையாளுறாங்க இதான் பார்க்கணும். நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். கூப்பிட்டு இங்க வா, இந்த எடுத்துக்க, இவருக்கு பெருமையா இருக்கும், வாங்கினவங்களுக்கு கேவலமா இருக்கும். எத்தனையோ விதங்கள் நடக்கின்றது சங்கையானவர்களே. நான் உலகத்தில் எவ்வளவு பெரிய அற்புதமான வழிமுறையை பெருமானார் காட்டி தந்தார்கள். கண்ணியப்படுத்த வேண்டும், அடுத்தவரை மதிக்க வேண்டும். பொருளாதாரத்தினால் அடுத்தவரை தாழ்மைப்படுத்தி விடக்கூடாது. அதுகிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். சந்தர்ப்பம் கிட்டியது. ஹிஜ்ரி 4 பனு கத்ஃபான் என்று சொல்லக்கூடிய கிளையாரை எதிர்த்து போர் செய்யக்கூடிய ஸாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு போர், அந்த போர் டிக்ளேர் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில தோழர்கள் அந்த போருக்காக வேண்டி செல்கிறார்கள். போய் ஒரு பெரிய போர்லாம் நடக்கல. போய் பார்த்ததுக்கு பிறகு காபிர்கள்லாம் ஓடிட்டாங்க, பயந்து போய் பொருளாதாரத்தை கனிமத்தெல்லாம் விட்டு போட்டு ஓடி போயிட்டாங்க. போர் முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வரும் பொழுது எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க. ஆனால் நபிகளாரும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இறுதியாக வருகின்றார்கள். கடைசியில வர்றாங்க. பெருமானார் அப்படியே நைசா ஆரம்பிக்கிறாங்க. மரியாதையும் போயிடக்கூடாது, உதவியும் செய்யணும். இதுதான் அணுகுமுறை. எப்படி கையாளுறாங்க? உதவி செய்யணும், அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், கடனெல்லாம் போக்கணும், அந்த 9 சகோதரருடைய திருமணமும் நடக்கணும், அவங்களுடைய வீட்டினுடைய தேவைகளும் பூர்த்தியாகணும், இவரும் சந்தோஷமா இருக்கணும். அல்லாஹ்வினுடைய என்னுடைய தூதர் அல்லவா, என்னுடைய தோழர் அல்லவா, அவருக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நைசா ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜாபிரே, மெதுவா வர்றீங்களே, என்ன? யார சொல்லலாம், என்னுடைய ஒட்டகம் ரொம்ப கிளடாயிடுச்சு, வயசான கிளடான ஒட்டகமாக ஆகிவிட்டது. அதன் காரணத்தினால் என்னுடைய ஒட்டகத்தை விரைவாக செலுத்த முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க கொண்டாங்க, ஒட்டகத்தை வாங்குறாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி அதன் மீது ஏறி அந்த ஒட்டகத்தின் மீது தடவி கொடுக்கின்றார்கள். ஒட்டகம் விரைவாக செல்லுகின்றது. பெருமானார் இறங்கிக் கொண்டு, ஜாபிரை இதோ பிடித்துக் கொள்ளுங்கள், ஒட்டகத்தை கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஒட்டகம் நல்லா போகுது, மாஷா அல்லாஹ், சந்தோஷம். திருப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மெதுவா ஆரம்பிக்கிறாங்க. ஜாபிரே, நீங்க நிக்காஹ்லாம் முடிச்சிட்டீங்களா? யார சொல்லலாம், நிக்காஹ் முடிச்சிட்டேன். யாரோட முடிச்சீங்க? விதவையோட முடிச்சீங்களா இல்ல கன்னி பொண்ணோட முடிச்சீங்களா? பாக்கிராவா தையிபாவா? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, குடும்ப சூழ்நிலையை சொல்றாங்க. யார சொல்லலாம், நான் ஒரு விதவை பெண்ணோட திருமணம் முடிச்சேன். ஏன்னா என்கிட்ட என் வீட்டுல இருக்கிறது 9 சகோதரிகள், அவர்களை பராமரிக்கணும், அவங்கள பார்க்கணும். நானும் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்காது. வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை எப்படி பராமரிக்கணும், என்ன செய்யணும்னு தெரியாது. அதனால என்னுடைய குடும்ப சுமையின் காரணத்தினால், குடும்ப சூழ்நிலையின் காரணத்தினால், அதே மாதிரி கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சேனாக்கா அவ கேட்கக்கூடிய மகரை நான் கொடுக்கணும், அதுவும் என்கிட்ட இல்லை. பெரிய தொகையாக கேட்டா அது மாதிரி கொடுக்கணும் நான், அதுவும் என்கிட்ட இல்லை. அதனால விதவையை திருமணம் முடிச்சோம்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையும், ஏதோ சாதா சிதா வாழ்ந்துட்டு போயிடலாம் என்பதற்காக வேண்டி நான் விதவையை முடித்தேன் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒரு கன்னியை பார்த்து நீ திருமணம் முடித்திருக்கலாமே, நீ அவளோடு விளையாடுவாள், அவள் உன்னோடு நீ அவளோடு விளையாடுவாய், அவள் உன்னோடு விளையாடுவாள். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கி இருக்கலாமே ஜாபீர், ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வார்த்தை முடிந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபீரே, மதீனா வந்தது டக்குன்னு உள்ள போயிடாதீங்க, கொஞ்சம் வெளியே இருந்துகிட்டு ஒய்ஃபுக்கு செய்தி சொல்லி விடுங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டேன், போர்லேருந்து வந்துட்டேன், இப்ப வருவேன் அப்படின்னு சொல்லி விடுங்க. அவங்க உங்களுக்காக வேண்டி தலைவாணியெல்லாம் சரி செய்யட்டும். ஹதீஸுடைய வார்த்தை இதெல்லாம். அவர்கள் உங்களுக்காக வேண்டி நீங்க வரீங்கன்ற செய்தி கேள்விப்பட்டது என்ன செய்வாங்க, தலைவாணியெல்லாம் சரி செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே இவங்க யதார்த்தமா அப்புராணி,
இவங்க என்ன செஞ்சாங்க உடனே? இந்த சஹாபி, இல்ல யார சொல்ல, தலவாணியெல்லாம் எங்க வீட்டுல இல்ல. இவங்க வேற நோக்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க போனீங்கன்னு சொன்னாக்கா உங்களை அரவணைச்சு உங்களுடைய ஹாஜத்துகளை, தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய மனைவி தயாராக இருப்பார்கள் என்பதை பெருமானார் இப்படி சொன்னதை இந்த சஹாபி வேறு எதையும் சிந்திக்காமல் இவர் சொல்கின்றார், தன்னுடைய வீட்டினுடைய நிலையை எடுத்து சொல்கின்றார். இல்லை யார சொல்லலாம், எங்கிட்ட தலவாணி கூட இல்லை, தலையணை இல்லை என்னிடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கின்றார்கள். ஹதீஸிலே வரக்கூடிய விஷயம், சிரிக்கின்றார்கள். இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டினுடைய சூழ்நிலை என்னான்னு. ஒரு வார்த்தையை விட்டாங்க, வீட்டினுடைய சூழ்நிலை தலவாணி கூட இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? இன்னும் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிரே உங்களுடைய ஒட்டகத்தை விலைக்கு தரீங்களா? யார் சொல்லலாம், யாரு என் ஒட்டகத்தை விலைக்கு வாங்க போறா? இதே கிழட்டு ஒட்டகம் வேணா நான் அன்பளிப்பா தந்துடுறேன் நபியே, உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துடுறேன் நபியே. இல்ல ஜாபிரே, விலைக்கு தந்தாக்க நான் வாங்கிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விலைக்கு தந்தா நான் வாங்கிக்கிறேன். சரி, இதுதான் நீங்க சொல்றீங்க, நான் எனக்கு அன்பளிப்பா கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா நீங்க விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால், அதுதான் என்று முறை என்றால் நான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை நபியே. அப்பனா எவ்வளவு தருவீங்க? ஒரு திரகம் தரேன் ஜாபிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திரகம் தரேன். சும்மா உங்களுக்குறாங்க, ஒரு ஜாலியாவும் பேசுறாங்க. அவருடைய மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது, என்னுடைய நிலைமை பெருமானாருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டுறக்கூடாது. அது மாதிரி வேறு யாரும் பார்த்தாங்கன்னாக்க, என்ன இப்படி வாழ்ந்தவர் இப்படி தன்னுடைய தேவைக்காக இவற்றை போய் நிற்கிறாரு என்று பார்த்த பல விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. அந்த சஹாபியை பற்றி, அவர்களுடைய நிலைமை பற்றி, அதன் காரணத்தினால் அவர்களுடைய அணுகுமுறை இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு திரகம் என்ன யார சொல்லலாம், ஒரு திரகத்துக்கு யாராவது, அப்ப 2 திரகம். இப்படியே தமாஷ் பண்ணியே கடைசியில முடிவாக என்னவானது என்று சொன்னால், 700 திரகத்திற்கு நான் வாங்கிக் கொள்கின்றேன் என்று பெருமானாராக சொல்லிவிட்டார். 700 திரகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய காசு. ஆனால் பெருமானாருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் ஜாபிருக்கு ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும், கஷ்டத்தை போக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குமர்களுக்கு கரையேற வேண்டும். இதை ஹிக்மத்தாக செய்யக்கூடிய விதம் அதுதான். உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க வீட்டுல எத்தனை பேரு? நான் எல்லாம் கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவேன். உடனே பேப்பர்ல வரும், கொடைவள்ளல் அவர்கள் இந்த வீட்டில் இத்தனை திருமணம் முடித்து வைத்தார்கள். இது வாழ்க்கையா? இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்களா? எவ்வளவு அருமையான அணுகுமுறை. அவங்களுக்கு கூட மனசு கஷ்டப்பட கூடாது, ஆனா அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் போய் சேர்ந்து விட வேண்டும். யார் நினைப்பா? நம்ம நினைப்போமா? நிச்சயமாக முடியாது சங்கையானவர்களே. இதுதான் அன்னாருடைய அணுகுமுறை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்னார்கள், 700 திரகத்திற்கு நான் வாங்கிக் கொள்கின்றேன். உடனே என்ன செய்யுங்க, நீங்க மதீனா போனது என்ன செய்யுங்க, இந்த ஒட்டகத்தை நீங்க இதுல கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி என்ன செய்யப்பட்டது, அந்த ஒட்டகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே கட்டி வைக்க சொன்னார்கள். அதே போன்று அந்த சஹாபி கட்டி வைத்து விட்டார்கள். ஒட்டகமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. பெருமானார் வந்தாங்க, யார் கட்டி வச்சா? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுறாங்க, ஒரு பைய எடுத்துட்டு வந்தாங்க. 700 திரகத்தை உள்ளே போட்டார்கள். இதை ஜாபிரிடத்திலே நாம் கொடுத்ததாக கொடுத்து விடுங்கள். இந்த ஒட்டகத்தை அன்பளிப்பாக, விலைக்கு 700 திரகம், ஒட்டகத்தினுடைய விலைக்கு 700 திரகம், இந்த ஒட்டகத்தை நான் அன்பளிப்பாக கொடுத்தேன் என்று இதை கொடுத்திருக்க. மறுக்க முடியாது. விலைக்கு இதை வாங்கிடணும், அன்பளிப்பை மறுக்க கூடாது. அன்பளிப்பை மறுக்கிறவன் முஸ்லிம் இல்லை அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹிபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப 2 விதத்திலையும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தப்பிக்கல. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவர்களுடைய கஷ்டத்தை போக்கினார்கள். ராவி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சங்கையானவர்களே, இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உதவிக்கு பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய செழிப்பு ஏற்பட்டது, மிகப்பெரிய உயர்வு ஏற்பட்டது. நாம் விளங்கி பார்க்க வேண்டும் சங்கையானவர்களே, எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அணுகினார்கள், அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்கள். வரலாற்றை நாம் பார்க்கலாம், ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருத்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, யார சொல்ல, நான் இப்பெல்லாம் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை, ஜமாத்தோட தொழுகிறது இல்லை. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இமாம் இருக்காருல்ல, ஒரு நீளமா தொழு வைக்கிறாரு. இப்ப உள்ள இமாம சொல்லல, இப்ப உள்ள இமாம 10 நிமிஷத்துக்கு மேல எடுக்க மாட்டாங்க.
அப்ப ஓதுனாங்க சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான் அப்படியே ஓதிக்கிட்டே போனாங்க. 6 ஜுஸ் எல்லாம் ஓதி தொழுவ வச்சாங்க. அந்த இமாம சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், ரொம்ப நீளமா தொழுவ வைக்கிறாரு, அதனால ஜமாத்தோட சேர்ந்து தொழுவுறதுக்கு எனக்கு பிடிக்கல நபியே அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகுமுறை, பெரிய தலைவர் எவ்வளவு அருமையான முறையிலே அதை அணுகினார்கள். இவருடைய கண்ணியமும் குலைக்கப்பட்டு போய்விடக் கூடாது, இவருடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அங்கு ஜமாத்தை புறக்கணிக்கும் ஒரு நிலை ஏற்படக்கூடாது. எவ்வளவு விஷயங்கள் அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆனால் இவர்களுடைய தகுதி என்ன, கூப்பிட்டு சொல்ல முடியும், யோகா இமாம் சாப் இப்படி செய்யாதீங்க அப்படி சொல்ல முடியும், இந்த இனிமே வேற எங்கேயும் தனியா தொழக்கூடாது அவர் கூட தான் சொல்ல முடியும். சொன்னார்களா? இதுதான் பெருமானாரின் அணுகுமுறை. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒட்டுமொத்தமாக முடிந்தால் எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கூப்பிட்டு யாரையும் கண்டிக்கலாம். அணுகுமுறை என்ன? எல்லோரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பெருமானார் உரை நிகழ்த்தினார்கள். உங்கள சில பேர் இருக்கிறாங்க, வெறுப்ப உண்டாக்குறாங்க, தொழு வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப நீண்ட நேரம் தொழு வைக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, நோயாளி இருக்கின்றாங்க, பெண்கள் இருக்கின்றார்கள், வயோதிகள் இருக்கின்றார்கள், தேவையுடையோர் இருக்கின்றார்கள். இந்த 4 கேட்டகரியிலையும் மக்கள் பின்னால் நின்று தொழுகிறாங்க. அவங்க தொழுகையை முடிச்சுட்டு போய் அவங்கவுங்க ஹாஜத்துகளை பார்க்கணும், நிலைமையை பார்க்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண்டார்கள். இமாமினுடைய கண்ணியமும் போகவில்லை. ஏன்னா அங்க ஒரு பெரிய குற்றமும் செய்யல. அவர் என்ன செஞ்ச, அதிகமா எவ்வளவு நேரம் பின்னால் நிற்கிறோமோ அத்தனை ஓதக்கூடிய அளவுக்கு உள்ள நன்மை கிடைக்கத்தானே செய்யும். ஆகையினால் அதை மறுக்கவில்லை பெருமானார், அதை ஏற்றுக்கொண்டார்கள். சங்கையானவர்களே, இவ்வளவு அற்புதமான விதம் பெருமானார் சொன்னார்கள். இந்த விதத்திலே மக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சங்கையானவர்களே, இதைத்தான் நாம் விளங்கி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வழிகாட்டினார்கள். வாழ்வியலில் அறிவார்ந்த விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, நிறைய சஹாபி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்க, பெருமானாருக்கு பிடித்தமான ஒரு உணவை செஞ்சுட்டு வந்து பணிப்பெண்கிட்ட கொடுத்து விடுறாங்க. நல்லா கவனிங்க, பெருமானாருக்கு பிடித்தமான ஒரு உணவு இன்னொரு மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பணிப்பெண்ணுக்கு கொடுத்து விடுறாங்க. பணிப்பெண் கொண்டு வந்தாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எஜமானி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, என்ன கொண்டு வர? மாதிரி ஸைனப் கொடுத்து விட்டாங்க. நபிக்கு பிடிக்குமேன்னு சொல்லி இந்த பதார்த்தம் செஞ்சு கொடுத்தாங்க. ஓங்கி ஒரு தட்டையில பட்டார்னு கீழே கொட்டுச்சு, சிந்திச்சு செதறிச்சு போச்சு. சஹாபாக்களும் உட்கார்ந்துருக்காங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப என்ன செய்வோம்? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? எந்திரிச்சு போய் பலார்னு அரைஞ்சு என்ன செய்வோம்? எனக்கு கொடுத்து விட்டதை நீ தட்டுன, என்னை அடிச்ச மாதிரில ஆச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? ஓண்டு அழுக வீட்டுல. அதுக்கு பிறகு இவர் பேச அவரு பேச பிரச்சனை வந்து அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் பஞ்சாயத்து வந்து வாழ்ந்தா உண்டு இல்லைன்னா கேன்சர். நடக்குமா இல்லையா? பெருமானார் எவ்வளவு அற்புதமான முறைகளை வழிகாட்டினார்கள் தெரியுமா? அதனால்தான் இன்று 2015 208 கோடி பேர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள், முஸ்லிம்களாக வாழ்கிறார், உலகத்தில் பெரும்பான்மையினராக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்லல, அப்படியே எந்திரிச்சாங்க. அந்த சிந்தின அந்த பொருள்லாம் எடுத்து ஒரு தனி தட்டுல வச்சாங்க. உள்ள போனாங்க, வேறொரு தட்டு எடுத்துட்டு வந்து அந்த பணிப்பெண்ணிட்ட கொடுத்து, இதை ஸைனப்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. அனுப்பும் பொழுது என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? உங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு கோபம் போல இருக்கு, வேற ஒன்றும் சொல்லல, உங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு கோபம். முடிந்து விட்டது. இவர்கள் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இது நம்ம வீட்டு பெண்கள் மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, இங்க உள்ளது அங்க போடுறது, அங்க உள்ளது இங்க போடுறது அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால என்ன செய்ய மாட்டாங்க, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா கிட்ட போய் இவங்க இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா இந்த பணிப்பெண் சொல்லல. விசலாசம் இந்த தட்டையை கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. பிரச்சனை என்ன நடந்தது இங்கக்குள்ளதான். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இந்த விஷயத்தை நினைத்து 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 வருந்தி 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 பெரும் குற்றத்தை நாம் செய்து விட்டோம் என்று அவர்கள் வாழ்நாளில் பெரிய இந்த விஷயத்தை பெரும் குற்றமாக கருதினார். இதை உணர வைத்ததனுடைய அந்த முறைதான் பெருமானாருடைய அணுகுமுறை. நம்மளா இருந்தா டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்போம். சாதாரண ஒரு தட்டை கீழே தள்ளி உள்ளது. எவ்வளவு அற்புதமான அணுகுமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். பொது வாழ்க்கையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. கனிமத்து பொருள், அதாவது போர்ல விட்டு போன பொருள் பங்கிட்டு கொடுத்தாங்க. பங்கிட்டு கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு 4 பேரோட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அன்சாரி சஹாபி என்ன செஞ்சாரு, அங்கேருந்து வந்து, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நாடப்படலையே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நீங்க பங்கிடவில்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! யார சொன்னாரு? பெருமானாரே சொன்னார். என்ன வார்த்தை அது? அப்படின்னா என்ன? நீ நம்ம பங்கு போடலையே அப்படின்னு அர்த்தம். அதை டைரக்டா சொல்லாம அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி பங்கிடவில்லையே. இதை கேட்ட பக்கத்துல இருந்த சஹாபிக்கு கோவம் வந்துருச்சு. நான் போய் பெருமானார்ட்ட சொல்றேன் பாரு. போனாங்க. 4 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். காதுல குசு குசுன்னு இந்த சஹாபி சொல்லிட்டார், இப்படி நடந்துச்சு. ஒரு அன்சாரி சஹாபி இப்படி சொல்லிட்டார். இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பிறகு அவங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. பக்கத்துல 4 பேர் இருக்கிறாங்க, ஒண்ணும் ஓடல. முகம் மாறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் ஓடவில்லை. முகம் மாறுது. அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே எந்தவித அசைவும் இல்லாமல், எந்தவித சலனமும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையை சொன்னாங்க. இதற்கு முன்பதாக உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை விட, இதை விட அதிகமாக புண்படுத்தப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இதைவிட அதிகமாக புண்படுத்தப்பட்டது. அவர்கள் சிரமத்தை மேற்கொண்டார்கள் இந்த சமுதாயத்தினால். இதுக்கு ஏன் நிலைமை எவ்வளவு பரவாயில்லை என்று எந்தவித வார்த்தையும் அவர்களை பற்றி சொல்லாமல், வந்து சொன்னவரை பற்றியும் சொல்லாமல், தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு நடுநிலையான நிலையை சிந்தித்து இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 6100வது ஹதீஸாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். சங்கையானவர்களே, பொது வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது. இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேச வர்றாங்க. பெரிய ஜனாதிபதி, அவங்கள்ட்ட பேச வந்தா எப்படி இருக்கும்? நம்மளே திடீர்னு கொண்டு போய் பிரதமர்கிட்ட முன்னால் நிறுத்தி வச்சு பேசுங்கடாக்க எப்படி இருக்கும்? வெளியில என்ன வேண்டாலும் பேசுவோம், அங்க நின்று பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாக்க எப்படி இருக்கும்? கை காலெல்லாம் உதறும், தப்பா பேசுவோமோ, அதாயிடுமோ இதாயிடுமோ, போக்கஸ்லாம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்ன எல்லாம் நடக்கும். எல்லாரையும் விட மிகப்பெரிய தலைவர் ஜனாதிபதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதத்துல குறைந்தவங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் போது சொல்றதுக்காக வேண்டி போறாங்க. ஆனா சொல்ல முடியல, கை கால்லாம் நடுங்குது. எந்த அளவிற்கு என்றால் ஹதீஸில் வருகின்றது, பிடரியினுடைய சதை அப்படியே ஆடுது, அப்படியே பயத்துல அப்படியே ஆடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இங்க வாங்க தோழரே, உட்காருங்க, உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை சாந்தப்படுத்துங்க, முதல்ல அமைதியாக ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் யாரு தெரியுமா? ஒரு பெரிய மனுஷன் இல்ல. இன்னி லஸ்து பி மலக்கின், இன்னி லஸ்து பி மலிக்கின், நான் ஒரு பெரிய அரசன் இல்ல, நான் பெரிய அரசர், ஜனாதிபதி, அத்துணை தகுதியும் வாய்ந்தவர்கள் சொன்னாங்க. நான் பெரிய அரசன் இல்ல. அதாவது நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், காய்ந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணினுடைய, ஒரு அடிமையினுடைய, ஒரு பெண்ணினுடைய மகன் தான் நான். சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கறத இப்படி வளர்க்கிறாங்க. பிரியாணி அது இது அது இதெல்லாம் சாப்பிடல, காஞ்ச இறைச்சி துண்டை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு பெண்ணினுடைய மகன் தான் நான். அதனால நீங்க பயப்படாதீங்க, சாதாரணமான மனிதன் உங்களை மாறி, அதனால நீங்க நல்லபடியா என்னிடத்துல வாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயந்து நடுங்கிய அந்த சஹாபி அரவணைத்த விதம் இருக்கின்றது. நீங்க நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? தூரமா நில்லு, நெருங்காத, உனக்கு யார் அனுமதி கொடுத்தது, இப்பயே வந்த, என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா என்றெல்லாம் எவ்வளவு வார்த்தையை பேசி இருப்போம். ஆனால் பெருமானார் பேசாத அந்த அணுகுமுறை இருந்ததே, இது உலகை கவர்ந்தது, இது உலகை கட்டி போட்டது, இது உலகை இழுத்து வைத்துக் கொண்டது. இன்னொரு வரலாற்றை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் 4790 ஹதீஸா, 90வது ஹதீஸா. ஹாத்திப் இப்னு அபி பத்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு மக்காவாசிகளுடைய தொந்தரவு அதிகமானதுனால ஒரு போர் செய்யணும், மக்காவாசிகள்கிட்ட ஒரு போர் செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. போர் செய்யணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணாங்க.
முடிவு பண்ணி என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, இந்த விஷயத்தை தன்னுடைய சஹாபாக்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நெருங்கிய தோழர்களிடத்துல. ஆனா இது என்ன நடக்குது நல்லா கவனிங்க. நான் ஹதீஸினுடைய முழு விளக்கத்தையும் சொல்லல, வரலாற்றையும் சொல்லல, அங்க நடந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். பெருமானார் எப்படி அதை கணித்தார்கள். இந்த விஷயத்தை ஒரு சீட்ல எழுதி என்ன செஞ்சிட்டாரு, மக்கத்து குறைஷியர்களுக்கு இதை அனுப்பிட்டாரு. உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் தொடுக்கிறதுக்காண்டி உங்கள்கிட்ட வரப்போறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களிடத்திலிருந்து பெற்ற அந்த விஷயத்தை எழுதி அந்த ஹாத்திப் இப்னு அபி பத்லா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி எழுதி அனுப்பிட்டார். இது யாருக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்துட்டான். அல்லாஹ் அறிவித்து கொடுத்துட்டான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இங்க வாங்க அலியே, போங்க மதீனா மக்காவுக்கு போங்க, போற வழியில இன்ன இடத்துல ஒரு பெண் போய் கொண்டிருப்பாள், அந்த பெண்ணிடத்துல ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டரை வாங்கி கொண்டு வாருங்க. அவங்க தரமாட்டா வற்புறுத்தி வாங்குவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க. அந்த பெண்ணை சந்திச்சு கேட்கிறாங்க, லெட்டர் கொடுமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை என்கிட்ட, தர்றியா இல்ல ஆடையை கலட்டிட்டு நிர்வாணமாக்கி எடுக்கவா. இந்த வார்த்தையை கேட்டு பயந்த அந்த பெண் தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து கடிதத்தை எடுத்துக் கொடுக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடிதம் வந்துவிட்டது. நபிகளார் படிக்கின்றார்கள். இறுதியாக ஹாத்திப் இப்னு அபி பத்லா என்று சொல்லி பெயர் எழுதப்பட்டது. ஆனால் பெருமானாருக்கு பிடித்தமான சஹாபி என்ன செய்து விட்டார், ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்துறது எவ்வளவு பெரிய குற்றம், மரண தண்டனைக்குள்ளான ஒரு பெரும் குற்றம். யாரு ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தினாலும் அவனுக்கு மரணத்தை கொடுப்பது என்பது நாட்டினுடைய நியதி, அதை யாரும் மறுக்கவும் முடியாது. இப்படி ஒரு குற்றத்தை அந்த ஹாத்திப் இப்னு அபி பத்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி செஞ்சு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாத்திப் இப்னு அபி பத்லாவை அழைக்கிறாங்க, இங்க வாங்க அபி பத்லாவே, என்ன விஷயம், ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க. அந்த ஹாத்திப் இப்னு அபி பத்லா சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் செஞ்சுட்டேன், பெரிய தவறு தான், இல்லைன்னு சொல்லல, அல்லாஹ் உங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான். நான் என்னுடைய நிர்பந்தமான ஒரு நிலை நபியே, இங்க மக்காவில் ஹிஜ்ரத் செய்து வந்த, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபிகள் இங்கு ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்களுடைய பொருளாதாரம், உறவினர்கள், பிள்ளை குட்டிகள் எல்லாம் மக்காவில் இருக்கு. இங்க மதீனாவுல இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மனைவி மக்களை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, பிள்ளை குட்டிகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆள் இருக்கு. ஆனா எனக்கு யாருமே இல்லை. ஆனா என்னுடைய பொருளாதாரம்லாம் மதீனாவில் இருக்கு, மக்காவில் இருக்கு. இப்ப இதை பாதுகாப்பதற்கு சில காபிர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிட்டேன், அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்தி சொன்னேன் என்று சொன்னால் அவங்க உஷாராயிடுவாங்க, போர் நடக்காது, என்னுடைய பொருள்லாம் பாதுகாக்கப்பட்டு விடும், என்னுடைய உறவினர்களும் பாதுகாக்கப்பட்டுவாங்க. இந்த உணர்வோடு நான் செய்துவிட்டேன் நபியே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல. அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கழுத்தை வெட்டிடுறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னார்கள், வெற்றுங்க, எதுவுமே செய்யாதீங்க. காரணம், இந்த சஹாபி அஸ்ஹாபுல் பத்ர் என்று சொல்லக்கூடிய பத்ர் போரில் கலந்து கொண்டவர். ஹதீஸினுடைய வார்த்தை அதுதான். பத்ர் போரில் கலந்து கொண்டவரை அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று என்னிடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை அல்லாஹ் இவரிடத்தில் சொல்லியிருக்கலாம், அல்லது இவருக்கு ஒதுக்க வைத்திருக்கலாம், நீங்கள் என்ன குற்றம் செய்தாலும் உங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவேன் என்று சொல்லி இருக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய வார்த்தை. அதாவது என்ன குற்றம் அப்படின்னா, என்ன குற்றம் வேணாலும் செய்யுங்க, அதை மன்னிச்சு அப்படின்னு அர்த்தம் இல்ல. இவர்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையோடு நமக்கு விளக்குகிறாங்க. நம்ம இதான் இங்க புரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு அருமையான முறையிலே அந்த சஹாபியினிடத்திலே பெருமானார் நடந்து கொண்டார்கள் சங்கையானவர்களே. இதே போன்று ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது, வரலாற்றை நாம் பார்க்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்குது. பெருமானார் அணுகுமுறை எவ்வளவு அற்புதமாக இருந்தது. அது ஒண்ணுதான் இன்னைக்கு உலகத்தை கட்டி போட்டது, உலகத்தை இழுத்து வைத்தது, பெருமானாரின் பக்கம் ஈர்ப்பை ஏற்படுத்தியது, பெருமானாருக்காக வேண்டி உயிரையும் பொருளையும் தியாகம் செய்ய வைத்தது. இதுதான் அன்னலாரின் அணுகுமுறை சங்கையானவர்களே. இதனால் தான் உலகத்திலே
பெரும்பான்மையான மார்க்கமாக, பெரும்பான்மையான விதத்திலே பின்பற்றக்கூடிய மக்களாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மக்கள் வாழ்கின்றார்கள். இதை நாம் சொல்லவில்லை, ஒரு கிறித்துவ ஊடகம் சொல்லுகின்றது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்? இதற்கு என்ன காரணம்? நம்மளுடைய திறமையோ, நம்மளுடைய வேற எந்த செயல்பாடோ இல்ல, அல்லது நம்மளும் வாழ்ந்து காமிக்கல. அவங்களுக்கு அவர்களை ஈர்த்த ஒன்று, இஸ்லாத்தை உண்மையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அறிவை செலுத்தினார்கள், குர்ஆனை படித்தார்கள், பெருமானாருடைய வாழ்வியலை ஆய்வு செய்தார்கள். இதன் காரணமாக பகுத்தறிவோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்மூடிக்கிட்டு ஏற்றுக்கொள்ளல, பகுத்தறிவோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் இன்று உலகத்தில் நிகரற்ற மார்க்கமாக எந்தவித குறையும் சொல்லிவிட முடியாத மார்க்கமாக இஸ்லாம் திகழ்கின்றது. அதனாலே உலகத்தில் முன்னிலை வகிக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஹிக்மா, இந்த நபிக்கு நுண்ணறிவை நாம் தந்திருக்கின்றோம். ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்ணறிவை இந்த நபிக்கு தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை வைத்ததற்கு நாம் எவ்வளவோ நன்றி செலுத்தினாலும் அது நிகராக ஆகாது சங்கையானவர்களே. ஆகையினால் நாம் இருக்கக்கூடிய மார்க்கத்தின் கண்ணியத்தை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாற்றார்கள் போன்று பிற்போக்குவாதிகள், பழமைவாதிகள் என்று அவர்கள் சொல்லுவது போன்று நமது சிந்தனை சென்று விட வேண்டாம். அதன் காரணமாக பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் பின்தங்கி விட வேண்டாம். எந்த ஒரு சுன்னத்தாக இருந்தாலும் தைரியமாக, துணிச்சலாக, எந்த இடமாக இருந்தாலும் வெட்கமில்லாமல் அதை பின்பற்றக்கூடிய உறுதி நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அப்பொழுதுதான் நாம் உண்மையான முஃமின் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சங்கையானவர்களே. அல்லாஹ் அத்தகைய தன்மையை நம் எல்லோரிலும் ஏற்படுத்தி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து மறுமையில் நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.